சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்கள். உலகத்திலேயே தெரியும் நான் சுவர்க்கவாதி என்று, உலகத்தில் வாழும் போது தெரியும் நான் சுவனம் செல்ல போகின்றேன் என்று. ஆனாலும் கூட தன்னுடைய அமல்களை மறைத்து வாழ்ந்தார்கள். அதில் செய்யுதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஆட்சி காலம், அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கக்கூடிய காலம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், மதீனாவிலே ஒரு ஓரத்தில், ஒரு ஊரின் ஒரு ஓர பகுதியிலே இருக்கக்கூடிய வயதான ஒரு மூதாட்டி, கண் பார்வையை இழந்த, கண் பார்வை இல்லாத வயதான ஒரு கிழவி, ஒரு மூதாட்டியுடைய வீட்டுக்கு போவாங்க. யாரு? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. வீட்டுக்கு போயிட்டு அந்த தாயுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் செய்து முடிப்பார்கள். வீட்டை சுத்தம் செய்வது, தண்ணீர் கொண்டு வந்து கொடுப்பது, மேலும் அந்த மூதாட்டிக்கு கண் பார்வை இல்லாததன் காரணத்தினால் என்னென்ன தேவைகள் அவர்களுக்கு இருக்கிறதோ அந்த அனைத்து தேவைகளையும் இரவு நேரத்திலே சென்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நிறைவேற்றுவார்கள். ஒரு நாள் செல்கின்றார்கள். செல்லக்கூடிய நேரத்திலே வீட்டு வேலைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, வீட்டு வேலைகள் அனைத்தும் முடிந்து விட்டது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டு விட்டது. டெய்லி நான் தான் வர்றது, டெய்லி நான் தான் இந்த தாய்க்கு உதவி செய்வது, இந்த தாயுடைய வீட்டு வேலைகளை செய்வது, இந்த தாய்க்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நான் செய்வேன். இன்று எனக்கு முன்னால் யாரோ செய்து விட்டார்களே, திரும்பி சென்று விட்டார்கள். அடுத்த நாள் கொஞ்சம் அவசரமாக வருகின்றார்கள், முந்தைய நாளை விட கொஞ்சம் அவசரமாக வர்றாங்க. வந்து பார்த்தால் அதே நிலைமை, அந்த தாயுடைய வீட்டின் வேலைகள் முடிந்து விட்டது, தண்ணீரும் நிரப்பப்பட்டுள்ளது, வீடும் துப்புரவாக இருக்கிறது, அந்த தாய் கண் பார்வை அற்ற அந்த தாய்க்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்பட்டு விட்டது. திரும்பவும் சென்று விட்டார்கள். திரும்பவும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், 2-3 நாட்கள் இவ்வாறே வருகின்றார்கள். வேலைகள் நிறைவேற்றப்பட்டு விட்டது. ஒரு நாள் என்ன செய்கின்றார்கள், பகல் நேரத்தில், மாலை நேரத்திலே, ஆரம்பத்திலேயே நேர காலத்தோடு அந்த தாயுடைய வீட்டுக்கு பக்கத்திலே ஓரிடத்திலே வந்து ஒளிந்து கொண்டார்கள். இந்த தாயுடைய வீட்டுக்கு யார் வருகின்றார், இந்த தாயுடைய வீட்டுக்கு வந்து ஹிதமத் செய்யக்கூடிய மனிதர் யார், அந்த மனிதரை நான் அறிய வேண்டும் என்று ஈவினிங் டைம்லேயே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த தாயுடைய வீட்டுக்கு பக்கமாக வந்து ஒளிந்து மறைந்து இருக்கின்றார்கள். யார் வருகின்றார் என்று பார்ப்பதற்கு. யார் வருகின்றார்கள் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், ஹலீஃபத்துல் முஸ்லிமீன், அன்றைய காலத்திலே முஸ்லிம்களுக்கு ஹலீஃபாவாக இருக்கக்கூடிய அமீருல் முஃமினீன் ஹஜ்ரத் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வருகின்றார்கள். அந்த தாயுடைய வீட்டுக்கு போயிட்டு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறாங்க. தாய்க்கு தண்ணீர் நினைத்து கொடுக்கின்றார்கள், தாயுடைய வீட்டை பெருக்கி சுத்தம் செய்கின்றார்கள், அந்த தாய்க்கு தேவையான உணவு வகைகளை கொடுக்கின்றார்கள். எல்லா வேலையும் நிறைவேற்றிவிட்டு யாருக்குமே தெரியாமல் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திரும்பவும் சென்று விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டு விட்டது. ஹலீஃபத்துல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய ஜனாதிபதியாக இருக்கின்றார், அமீருல் முஃமினீன், மூமின்களுடைய தலைவராக இருக்கின்றார், ஆட்சி செய்யக்கூடிய மனிதராக இருக்கின்றார். அவ்வாறு இருந்தும் கூட மறைவான முறையில் இவ்வாறு இந்த தாய்க்கு செய்யக்கூடிய இந்த உதவியை பார்த்துவிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள், எப்பொழுதெல்லாம் நான் பார்க்கின்றேனோ நன்மைகளை செய்யக்கூடிய விஷயத்தில் அபூபக்கர் என்னைய முந்தி விடுவார், அபூபக்கர் என்னை முந்தி விடுவார் அமல்களுடைய விஷயத்தில். ஆனால் நாம் சிந்திக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், கலீஃபாவாக இருந்தும் கூட, ஆட்சி அதிகாரத்திலே இருந்தும் கூட, இதுதான் உண்மையான ஆட்சி. தனக்கு கீழே வாழக்கூடிய மனிதர்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவ்வாறு தான், அவருடைய ஆட்சியிலும் எந்த குறையும் ஏற்படவில்லை. இப்படி ஆட்சி செய்தார்கள் நம்முடைய சஹாபாக்கள், இப்படி முஸ்லிம்களுக்கு நலன் விரும்பிகளாக வாழ்ந்தார்கள் நம்முடைய சஹாபாக்கள். நன்மைகளை செய்தார்கள், ஆனால் மறைத்து செய்தார்கள். அந்த நன்மைகள் வெளியில் தென்படக்கூடாது என்ற நியத்திலே செய்தார்கள். நான் செய்யக்கூடிய அமல் எனக்கும் ரப்புவுக்கும் தொடர்பு இருந்தால் போதும், ரப்பு என்னை திருப்தி அடைந்தால் போதும், மற்ற மனிதர்கள் என்னை திருப்தி அடைந்தாலும் சரி அடையாவிட்டாலும் சரி, அதில் எனக்கு என்ன தேவை? அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும். முழு உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயமும் நம்மை பொருந்திக் கொண்டாலும் ரப்புடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் இந்த பொருத்தத்தில் எந்த பிரயோஜனமும் கிடையாது.